ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து முருங்கைக்கீரை பொடி செய்யலான்னு. முருங்கைக்கீரை வந்து ஏற்கனவே நான் வந்து தண்ணியில் அலசி நிழலில் காய வச்சுருந்தேன். இவ்வளோ இருக்குது கீரை. இது இப்போ பொடி செய்ய போகிறேன். அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, சீரகம், மிளகு, எல்லாம் மிளகாய், கல்லுப்பு. இப்போ இதெல்லாம் வறுத்து அரைச்சிடலாம். கல் சூடாயிடுச்சு. இப்போ கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். முருங்கைக்கீரை எவ்வளோ உடம்புக்கு நல்லதுன்னு எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரியும். இருந்தாலும் வேலைக்கு போகிற அவசரத்தில் அதெல்லாம் உருவி செஞ்சுட்டு இருக்க முடியாது அப்படிம்பாங்க. நாம் வந்து இதை கீரையை பொடி பண்ணி வச்சிட்டோம்னா சாப்பாட்டுக்கு, இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்கும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். வறுபட்டுருச்சு. நல்லா செவக்க நல்ல வாசனை வருது. இப்போ அதை எடுத்துகிட்டு உளுந்து வறுத்துக்கிறேன். கருப்பு உளுந்து சேர்த்துக்கலாம். முடிஞ்ச அளவு கருப்பு உளுந்து சேர்த்துக்குங்க எல்லாத்துலேயுமே. இப்போ இதுவும் வறுபட்டு இதை எடுத்ததுக்கப்புறம் சீரகம், மிளகு, மிளகாய் எல்லாம் வறுத்து எடுத்துடுறேன். கடைசியாக கீரை வறுத்துக்கலாம். பாருங்கள், உளுந்து நல்லா வறுபட்டுருச்சு. இதை எடுத்துட்டு மிளகு, சீரகெல்லாம் வறுத்து மிளகு போட்டுக்கலாம். மிளகு நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஆனால் அது நல்லா காரமாக இருக்குது. இந்த மிளகு நல்ல மிளகா கேட்டு வாங்கிட்டு வந்தேன். அதனால் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். மிளகாயும் போடுறோமில்ல. இதை வறுத்து எடுத்துட்டு சீரகத்தையும் வறுத்துக்குவேன். பாருங்கள், மிளகு நல்லா வறுபட்டுருச்சு. வெடிச்சு வருது. அவ்வளோ காரத்துக்கு மிளகாய். இது வந்து சீனி மிளகாய்ன்னு சொல்லுவாங்க. நல்லா காரமாக இருக்குது. காரம் வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ப சேர்த்திக்கோங்க. நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். மிளகாய் வறுத்து எடுத்துட்டேன். வந்து கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இதையும் வறுத்து எடுத்துட்டோம்னா நல்லாயிருக்கு. பாருங்க, சூடாயிடுச்சு. போட்டோன்னே அவ்வளோதான். இப்போ இந்த கீரை வந்து சூடு பண்ண வேண்டியதில்லை. நல்லா காஞ்சிருக்கு. இருந்தாலும் நான் வந்து லைட்டாக சூடு பண்ணிக்கிறேன். பாருங்க, நல்லா கிறிஸ்பியாக தான் இருக்குது. லைட்டாக சூடானா போதும். வாசனை வருது வேறு. இது பவுட்ரு பண்ணால் கொஞ்சமாக தான் ஆகுது. சூடாயிடுச்சுங்க. இதை எப்படி இதை ஆற வச்சு இது எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சி எடுத்துகிட்டு வர்றேன். இது கூட வந்து பெருங்காயம், மஞ்சளும் சேர்க்கணும். பெருங்காயம் வந்து பவுடராக அரைக்கிறப்ப சேர்த்துக்கிறேன். இது வந்து மஞ்சள் வந்து விரலி மஞ்சளுங்க. இதை தான் நான் இடித்து அந்த கல் இருக்குதுல்ல, சீரக மிளகுன்னு ஒன்று போகும்ல, அதில் இடித்து இதை சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சமாக தான். இது ரொம்ப நல்லது. இது பாருங்க, இடிச்சிட்டேன். இப்போ கடலைப்பருப்பு, மிளகு, சீரகம் அதெல்லாம், மிளகாய் அதெல்லாம் தனியாக அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கீரையை வந்து தனியாக அரைச்சி எடுத்துக்கணும். எல்லாத்தையும் அரைச்சி பவுட்ரு பண்ணிவிட்டு வந்து காமிக்கிறேன். பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பச்சை பசையோன்னு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. நல்லா மைய அரைச்சிட்டேன். இந்த பாருங்க, மிளகாய், கடலைப்பருப்பு இதெல்லாம் தனியாக அரைச்சி.
இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம். முருங்கைக்கீரை பொடி ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான், பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.